வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. 28ஆம் தேதி பொதுக்குழுவை நடத்த தீர்மானித்திருக்கும் விஜய் சென்னையில் நடத்துகிறாரு. அதில் என்ன முக்கியத்துவம்? ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சியை பற்றி பேசி வரும்போது நம்மளே நிறையா சொன்னோம். விஜய் அவர்களுடைய முகம் இருக்குதுங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் கடுமையாக வேலை செய்யணும். இன்னும் நிறைய இடத்துல நிர்வாகிகள் போடல, மாவட்ட செயலர்கள் நிறையா ஊரில் போடல. மாவட்ட செயலர்களை போட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த பூத் கமிட்டி அமைக்கும் வேலை, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தணும்னு விஜய் சொல்கிறாரு. விஜய் நிறைய நினைக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களானா கொஞ்சம் சுணக்கம் தான் இருக்குது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அவரை பற்றி சொன்னாலும் அவர் வெளியில் வந்தால் பெரிய செய்தி ஆகிடுது. ஒன்று வேணால் மகளிர் தினத்தில் ஒரு வீடியோ போட்டார், அதே பெரிய அளவுக்கு வைரல். நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெரிய விஷயம் ஆகிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய எண்ணம் வரும். ஏற்கனவே நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இல்லைங்க கடைசியாக பேசினாருங்க அந்த மகாபலிபுரத்தில், அது அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை. எப்பயுமே விஜயுடைய ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும். அந்த விக்கிரவாண்டியில் அவர் பேசும்போது ஒரு குடும்பம் சுரண்டுது, பாசிச பாஜக சூப்பராக எடுபட்டுச்சு. புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் 200ங்கிறீங்க, அந்த 200 மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னாரு. அது ஒரு பெரிய கேப்சூல், சரியான வைரஸ். அப்புறம் பாயாசம் பாதரசம் பெரிய விஷயம், அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இவர் என்ன பேசினாலும் புரோன்னு அவர் சொன்னது அது பெரிய விஷயமா பேசப்படுது. உங்களுக்கே தெரியும், எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் சொன்ன ஒன்று அன்புமணிலேருந்து எல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அப்போ விஜய் அவர்களுடைய பேச்சு இந்த அளவுக்கு ஒரு தாக்கம் அப்படிங்கும்போது தான் திமுக பிஜேபி எல்லாம் விட்டு நோக்குறாங்க. அவரை என்ன பண்ணலாம், அவர் எப்படி அரசியலை விட்டு அகற்றலாம். திடீர்னு பார்த்தா நிறைய விஷயம், புஷி ஆனந்துக்கு சண்டை, புஷி ஆனந்த் திமுகவில் ஜாயின் என்னமோ போடுறது என்ன, அதாவது என்ன நினச்சே பார்க்க முடியாது. இன்னும் ஒன்று தான் சொல்ல, விஜய் டிவிகேலேருந்து வெளியேறிய விஜய்னு மட்டும்தான் போடல, மற்ற எல்லாம் போட்டாங்க. அதனால் ஊடகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாம் வேணால் பண்ணிட்டோம். மற்றபடி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், விஜயை ஏன் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் வராருங்க, அவ்வளோ பேர் காசு உள்ள சினிமா துறையை விட்டுட்டு வராரு, யாருமே வரலங்கிறீங்க. ஒருத்தர் வந்தால் அவருக்கு 1008 பஞ்சாயத்து கிளப்புறீங்க. வரட்டும் சார், திராவிட மாடல் ஒன்று தான் சம்பாரிச்சிட்டு இருக்கணுமா, இவங்க சம்பாரிச்சிட்டே இருக்கணும், மக்கள் பார்த்துட்டு இருக்கணுமா, யாராவது ஒருத்தர் வரட்டும். அவர் மாற்றமே இருந்துடுமா சார், வரட்டும் சார், நீங்கள்லாம் பண்ணதை பார்த்துட்டோம், அவர் என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம், தப்பாக இருந்தால் கண்டிப்போம், நல்லது பண்ணால் ஓட்டு போடுவோம், அவ்வளோதானே. இதுலேயே வராருனோடனே இவ்வளோ ஒரு 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 ஆக்ரோஷமாக பொங்குறீங்க. இப்போ என்ன சிக்கல், விஜய் திமுக பிஜேபின்னு சொல்ல மாட்டுறாரு. நல்லா யோசனை பாருங்கள். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, எல்லாம் எழுதுனாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். பனையூருக்கு வராருன்னா உதறல ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பனையூருக்கு வராரா, பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது, அங்கேயே வரக்கூடாது, இங்கேயே வர வேண்டும், அப்படி வர வேண்டும். இப்போ அது ஒரு 4 நாள் நியூஸ். அனுமதிக்காக புஷி ஆனந்த் கமிஷனர் அலுவலகம் வருகை, இதோ கமிஷனரை சந்திக்க போகிறார், சந்தித்து விட்டார், வெளியே வந்து விட்டார். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பண்ண சொல்லியிருக்காங்க, போய் போகிறோம். மறுபடியும் அடுத்தது இன்னும் 2 நாட்களில் கூட்டம், இன்னும் இடத்தை உறுதி செய்ய முடியவில்லை. காலையில் பார்த்தா ஒரு ஹெட்லைனு, அங்கே இடம், சாயங்காலம் பார்த்தா இங்கே ஒரு இடம், கடைசியாக அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு கல்யாண மண்டபத்தில் உள்ளே தான் நடத்தணும். விஜய் ஒத்துக்கல, வெளியில் தான் நடத்தணும். அப்போ வெளியில் கரெக்டாக இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு போகணும். இவ்வளோ பேர் தான் வரணும், ஊர் மக்கள் மட்டும்தான் வரணும். ஏங்க ஒரு ஆள் பேச்சை கேட்க நிறைய பேர் வந்தால் என்னங்க, கூட்டம் கூடுறதே இந்த காலத்தில் பெருசு. திமுக மற்ற கட்சிலாம் எப்படி கூட்டம் கூடுறாங்கன்னு தெரியும். சேரு மூக்குத்திலாம் கொடுத்து கூப்பிட்றாங்க. இவர் நின்னாலே கூட்டம். உங்களுக்கு இந்த நோன்பு திறக்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ திமுகவால் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கூட்டத்தை. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னமோ சொல்லி பார்த்தாங்க, வெளில வந்தோன்னே பதட்டமாயிட்டாங்க. அப்படியே அமைதியாக இருக்கும்போது பிஜேபி திமுக நேரடியாக சொல்ல மாட்டுறாருங்க, பயப்படுறாருங்கன்னாரு. போன மகளிர் தினத்தில் பிஜேபி திமுக சொல்லிட்டார், திமுகவில் நம்ம தான் சேர்ந்து ஓட்டு போட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை விரட்ட போகிறோன்ட்டார். உடனே அதே எல்லாரும் சேர்ந்துங்கிறாரே, அப்போ எல்லாரும்னா எல்லா மக்களையும் குறிக்கும் அப்படி தானே? இல்லை அது அதிமுகவை தான் குறிக்குது. இருக்கலாம், அவர் எல்லா மக்களையும் சொன்னால் எல்லா மக்களும் தான் அர்த்தம். அதில் பிஜேபி மட்டும் இல்லை, மற்ற எல்லா மக்களும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் சொல்கிறார், எல்லாம் வாங்கங்கிறார் அவர். அப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம அதிமுக மட்டும் புரிஞ்சுக்க வேணாம், எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம், எல்லாரும் சேர்ந்து எதுப்போம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ 28ஆம் தேதி பொதுக்குழுவில் என்ன பேச போகிறார்? ஏற்கனவே மகளிர் தினத்தை அன்றைக்கி திமுகன்னு பேசி அது பெரிய விஷயமாச்சு. பரவாயில்லப்பா, திமுகவை ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டாருன்னு. அடுத்து 28ஆம் தேதி பிஜேபி திமுக ரெண்டையுமே, நீங்கள் 2 பேரும் ஒன்று தான், அவங்க பாசிசம், நீங்களும் பாயாசம், 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு வெளிப்படையாக தீர்மானத்திலே போடுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். 23 தீர்மானத்தில் பாசிச பாஜக, இந்த பக்கம் திமுக, முடிஞ்சு கதை. அப்போ பேசுவீங்களா? அதாவது அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, மறுபடியும் சொல்கிறோம், ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான். இன்றைக்கி பட்டும் படாத மாதிரிலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது.
அப்போ திமுகவை கண்டித்து பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்ற அவன் என்ன நிறைவேற்றுவார்? மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு, அதுக்கப்புறம் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத தமிழக அரசு, டாஸ்மார்க்கில் பல கோடி வரி ஏய்ப்பு செய்து இந்தியாவுக்கு வருவாயை இழப்பு ஏற்படுத்திய தமிழக அரசை கண்டிக்கிறோம். கரெக்டாக ஒரே கல்ல 2 மாங்கா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வருங்கிறாங்க. மீனவர்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் யாருமே எடுக்காமல் இருந்து நம்ம கடலூர் விஜய் வரப்போறாருன்னு செய்தி வருது. நம்ம அன்றைக்கி நம்ம தான் செய்தி போட்டோம். காலையில் விஜய் சிறப்புலேருந்து செய்தி கடலூருக்கு போகிறாருன்னு. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து ஈசிஆரில் ஒரு படகு திருவிழா. உதயநிதி சொல்கிறாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் மீனவர்கள் தான் கடவுள் அப்படிங்கிறாரு. கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறீங்க, அப்புறம் இப்படி மீனவர்கள் கடவுள் ஆவாங்க? நமக்கு ஒன்றும் புரியல. சொல்கிறாரு, கேட்டுக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் 28ஆம் தேதி பண்ணக்கூடியது என்னன்ட்டு உளவுத்துறை அந்த அளவுக்கு போட்டு என்ன பேச போகிறார், ஏது ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, இதை பெருப்பதே வேலை. உங்களுக்கு பெரும்பாலான ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் பிளவு வரப்போகுது, விஜய் கட்சி ஃபண்ட் இல்லாமல் தடுமாறுது. கரெக்டு, ஃபண்ட் திமுக அதிமுக இணையாக பிஜேபிக்கு இணையாக ஃபண்ட் இருக்குமா? இன்றைக்கி தடுமாறு தான் செய்யும். இப்போ அரசியல் கட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏங்க ஃபண்ட் இல்லாமல் தடுமாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. கொள்கை இல்லாமல் தடுமாறினா தான் பெரிய விஷயம். சரி, ஃபண்ட் இல்லாமல் கட்சி நடத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ விஜய் ஃபண்டுக்கு என்ன பண்ணுவார்? ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு தெரியாதா ஃபண்டு எப்படிலாம் கொண்டு வரலான்ட்டு? அவர் 1000 கணக்கு போடுவார். நீங்களே எப்படி முடிவு பண்ணிட்டீங்க? விஜய் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டார்னு எப்படி நிச்சயம்? கூட்டணிக்கு போக மாட்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் கட்சியில் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தாங்க தனியாக ஆட்சி அமைப்போம், அப்படி தானே சொல்கிறாங்க. நேற்று நாளைக்கு ஒருத்தர் புதுசாக கட்சி அமைத்தால் அதான் சொல்லுவார். விஜய் ஏன் இதை சொல்கிறாரு? அவர் என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள். திமுக ஊழல் கட்சிங்க, அதிமுக ஊழல் கட்சிங்க, 2க்கும் மாற்றாக நான் இருப்பேன். அந்த வார்த்தை சொல்லணும் இல்லையா? அவர் சொல்லக்கூடாது. அதான் சூப்பர். விஜய் இப்போ எடப்பாடி நம்ம விஜயகாந்த் அவர்கள் எடுத்தவொன்னே ஐயா வேணாம் அம்மா வேணான்னு சொன்னது தவறு. எடுத்த உடனே இன்றைக்கி அதிகாரத்தை நீங்கள் சோதிச்சிடணுங்க, இல்லாட்டினா வேலைக்கு ஆகாதுங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் அதிகாரத்தை விட்டிங்கன்னா இப்போவே ஃபண்டு கிண்டு ஏகப்பட்ட பிரச்சனை. 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா கட்சி எப்படி நடத்துவீங்க? அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி கட்சியில் சேர்றது எதுக்குங்க? மக்கள் பணி, இது எம்பி எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஏதோ ஒன்று ஆகணும். அப்போ ஒரு கட்சி அப்படின்னு வளரணும் அப்படின்னா அவங்களுடைய எம்பி எண்ணிக்கை, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இதெல்லாம் பெரிய அளவுக்கான அதிகாரம் வரணும். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் நோக்கம். அதுக்கப்புறம் மக்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அப்போ விஜய் தனியாக நிற்பாரா, இல்லை பெரிய கட்டமைப்புள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடன் துணை நிற்பாரா? விசிகா கம்யூனிஸ்டெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வரலைன்னா தனியாக நிற்க போகிறாரு. தனிச்சு நின்னா என்ன அவங்களுக்கு விஜய்க்கு அவர்களுக்கு தெரியாதா? அப்போ ஃபண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய பணக்காரர்களும் இல்லை. அவரே சொல்கிறாரு, நான் நல்ல சாதாரண நாட்கள் எல்லாம் மாவட்ட செயலராக போட்டிருக்கேன். அப்போ அவருக்கு அவ்வளோ சங்கடங்கள் இருக்கிறது. அப்போ அவர் கடைசியாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் நம்ம நினைக்கிறோம். அதனால் விஜய் அவர்கள் அப்படி எடுப்பாரா இப்படி எடுப்பாரான்னு 1000 அப்போ ஒன்று விஷயம். ஒரு ஆள் புதுசாக வராருன்னொன்னே அவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வரும்போதே அந்த கட்சியை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு உதறல் இருக்குன்னு தெரியும். அங்கொன்று சார் எல்லா கட்சியிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை? புதுசாக ஆரம்பித்த கட்சியில் 1000 பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா அது கட்சியே இல்லை. அதெல்லாம் சமாளிக்க தான் இருக்கணும். இன்னொன்று ரொம்ப சீரியஸாக நம்ம சொல்கிறோம், விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு நினைக்கிறேன். அதில் நிறைய விஷயம் நம்ம முரண்பாடாக இருக்கலாம். என்னங்க, ப்ரெஸ் மீட் வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தில் கலந்துக்கணும், இன்னும் எல்லா ஊருக்கும் மாவட்ட செயலராக போடணும், வேகம் எடுக்கணும்னு சொல்கிறோம். அது பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேணாம்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ 28ஆம் தேதி பிஜேபியும் திமுகவையும் நேரடியாக அட்டாக் பண்ணால் அது கண்டிப்பாக அரசியல் அரங்கில் பெரிய ஒரு அதிர்வு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியும் திமுகவையும் 2 பேரையும் ஒரே சேர விமர்சிக்க மாட்டேறது சீமான் தான். அவரும் நடுவில் சங்கி என்றால் தோழன்ட்டு அவர் மாறி போக ஆரம்பிச்சிட்டாரு. தந்தை பெரியார் அடுத்தது வேறு ரூட்டில் போகுது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்ட மாட்டார். அப்போ விஜய் 2 பேரையும் திட்டினாருன்னா அது உண்மையிலேயே பெரிய செய்தி. ஏற்கனவே விஜயை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிற திமுகவுக்கு இன்னும் ஒரு அலறல் அதிகமாக தான் கேட்கும். அநேகமாக விஜய் அந்த முடிவை எடுப்பார் தான் சொல்கிறாங்க. 28ஆம் தேதி ஒரு பிரளயம் இருக்கிறது. விஜய் அவர்கள் தன்னுடைய விஷயத்தை சொல்லுவார் நினைக்கிறாங்க. விஜயெல்லாம் பார்த்து பயம் இல்லைங்க, அவர் என்ன வேணால் சொல்லட்டும் அப்படின்னா கூட மறுபடியும் நம்ம சொல்கிறோம், உடன்பிறப்புகள் 200 ரூபா கமெண்ட் வாங்குற உடன்பிறப்புகள் பண்ணலாம். முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா அதில் பேசுகிற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் விஜய் திட்டுறாங்க. சரி, திமுகவுடைய நிலையை வித்துவானுங்கன்னு ஒரு 10 பத்திரிகையாளர் பேசுகிறாங்க, அவங்களும் விஜயை திட்டுறாங்க. இதிலிருந்தே தெரியலாம், ஸ்டாலினை புகழ்கிறத விட விஜயை திட்டினா தான் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைவார்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவருடைய பவர் இப்போவே நமக்கு தெரியும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.